Hello students. So நாம இந்த கிளாஸ்ல வந்து 10வது MCQ தொடர்பான விளக்கங்களை வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முதல் வந்து மேல இருக்கக்கூடிய 1 தொடக்கம் 9 வரையான MCQ தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நாம இந்த 10வது MCQ தொடர்பான விளக்கங்களை வந்து பார்ப்போம். சரியா? ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கட்டாயம் தேவை. வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் ஏனைய மாணவர்களுக்கு நீங்க இத பகிர்வதன் மூலமாகவும் அவர்களும் பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, நாம தொடர்ச்சியாக 10வது MCQ அது தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். ஒரு ஆவணத்தில் இடைவெளிகளும் ஸ்பேஸ், வரி முறிப்புகளும் லைன் பிரேக்ஸ் உட்பட 2048 வரியுருக்கள் உள்ளன. இந்த ஆவணத்தை சமநிலை பிட்டுகளையும் பயன்படுத்தி ASCII குறிமுறைப்படுத்துவதற்கு எத்தனை பிட்டுகள் மொத்தமாக தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எழுத்துக்கள், ஸ்பேஸ், வரி முறிப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக 2048 வரியுருக்கள் வந்து காணப்படுதுன்னா சரியா? அப்ப இதுக்கு உங்களுக்கு வந்து ASCII குறிமுறை தொடர்பான சில அடிப்படை விடயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு ஸோ அடுத்த தொடர்பான நமக்கு அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, இப்ப பார்ப்போம் ASCII குறிமுறை. ASCII குறிமுறையை நாம் எடுத்தோம்னு சொன்னா அதுல மொத்தமாக 8 பிட்டுகள் காணப்படும். சரியா? ASCII குறிமுறையில மொத்தமாக எத்தனை பிட்டுகள் காணப்படும்? 8 பிட்டுகள் காணப்படும். அந்த 8 பிட்டுகள்ல வந்து நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டா, அதுல ஒரு பிட், சரியா, ஒரு பிட் வந்து எதற்காக பயன்படுத்தப்படும் சொன்னா சமநிலை சோதனைக்காக பயன்படுத்தப்படும். அதாவது பேரிட்டி செக்ன்னு சொல்லுவோம். சரியா? 8 பிட்டுகள்ல ஒரு பிட்டுகள் வந்து சமநிலை சோதனைக்காக பயன்படுத்தப்படும். நீங்க 6வது அலகுல வந்து படிச்சிருப்பீங்க. சமநிலை சோதனை தொடர்பான விடயங்களை வந்து 6வது அலகுல படிச்சிருப்பீங்க. ரைட்? அடுத்தது மீதியாக இருக்கக்கூடிய 7 பிட்டுகள் காணப்படுகிறது. இந்த 7 பிட்டுகளும் தான் கேரக்டர் செட் பண்றதுக்கு, அதாவது எழுத்துக்கள், குறியீடுகள், வரி முறிப்புகள், ஸ்பேஸுகள், சரி, அந்த வரி உருக்களை குறிப்பதற்காக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு 7 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அவங்க கேள்வியில சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, அவங்க எழுத்துக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த 7 பிட்டுகளை மாத்தினம் அவங்க சொல்லல. அவங்க மேலதிகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சோதனைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மேலதிகமான பிட்டையும் சேர்த்து, அதாவது மொத்தமாக இந்த 8 பிட்டுகளையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ASCII குறிமுறையில வளமையாக நம்ம எழுத்துக்களை, வரியுருக்களை வகை குறிப்பதற்காக 7 பிட்டுகளை பயன்படுத்துவோம். அதை வச்சு கொண்டுதான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சமநிலைக்காக பயன்படுத்தக்கூடிய பிட்டையும் சேர்த்து அப்படின்னு சொன்னா நீங்க மொத்தமாக 8 பிட்டுகள் என்று சொல்லித்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? ரைட். அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ASCII குறிமுறையில வந்து நமக்கு இப்ப 7 பிட்டுகளை பயன்படுத்தி எத்தனை வழி இயல்புகள் கிடைக்கும்னு சொன்னா 2 அடுக்கு. நமக்கு 128 வழி இயல்புகள் வந்து கிடைக்கும். அதாவது ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களும், ஸ்மால் எழுத்துக்களும், விசேடமான சில குறியீடுகளும், ஸ்பேஸ்களும், வரி முறிப்புகளையும் சேர்த்து மொத்தமாக நமக்கு எத்தனை வகை இயல்புகள் கிடைக்கும்னு சொன்னா 128 வகை இயல்புகள் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஆனா அந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா நமக்கு வந்து 0 ஆரம்பிச்சு 127 முடியக்கூடிய மாதிரி இருக்கும். நமக்கு 128 வழி இயல்புகள் கிடைக்கும். ஆனா அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு என்னத்துல ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா 0 ஆரம்பிச்சு நமக்கு 127 வரைக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இதனை தொடர்ந்து நாம ஒரு சிறிய உதாரணம் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இங்க e-learn அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? e-learn சொல்லி ஒரு சொல் தரப்பட்டிருக்கு. சோ இதுல நாம என்ன செய்யும் என்று கேட்டா, e-learn அப்படின்னு சொல்லும் போது என்கிற எழுத்து ASCII குறிமுறையில வந்து 101 வந்து வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ நீங்க 2வது அலகுல வந்து ASCII குறிமுறை அதனுடைய அட்டவணைகள் படிச்சிருப்பீங்க.
அப்ப இந்த என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மால் எழுத்தின் வந்து 101 நம்பரை வந்து குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. ஸ்பேஸ் வந்து நமக்கு 32 நம்பரை வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் எல் என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து நமக்கு 76 வந்து வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறுபடியும் என்று சொல்லக்கூடிய எழுத்து 101 வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏ என்று சொல்லக்கூடிய ஸ்மால் ஏ என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து 97 வந்து வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆறுன்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்து நமக்கு வந்து ஒரு 114 வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து நமக்கு 110 வகை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ASCII டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 101, 32, 76 சொல்லக்கூடிய இலக்கங்கள் வந்து ஒரு பதின்ம எண். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா இந்த பதின்ம எண்ணை வந்து நாம என்ன செய்ய போறோம், ஒரு இருமை எண்ணாக மாற்றுவோம். சரியா? இதுல நீங்க முதலாவது இந்த 101 சொல்லக்கூடிய இலக்கம் இருக்குதான், இந்த 101 வந்து நீங்க இருமை இலக்கமா மாத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வாறு கிடைக்கும். 11001001 சொல்லி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்க 32 இலக்கத்தை வந்து நீங்க இருமையின் வடிவத்துல மாத்தினீங்கன்னு சொன்னா 010000 போகுது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் இங்க இங்க இருமை இலக்கத்துல மாத்தி இருக்கக்கூடிய விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா 7 பிட்டுகள் தான் நான் பயன்படுத்திருக்கேன். நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா 7 பிட்டுகள் தான் நான் இதுல பயன்படுத்திருக்கேன். சரியா? ரைட். நம்ம மேல இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா 7 பிட்டுகளை பயன்படுத்திருக்கோம். இறுதியாக வந்து நாம அந்த சமநிலை பிட்டையும் வந்து நம்ம சேர்ப்போம். சரியா? இப்போதைக்கு நம்ம 7 பிட்ல வந்து வகை குறிச்சு காட்டுவோம். ரைட். அப்ப இந்த 76 சொல்றதை வந்து நம்ம இருமை இலக்கமா மாத்தினோம்னு சொன்னா 1001100 வருது. அதே நேரம் நீங்க 101 இருமை இலக்கமா மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா 11001001 வருது. அதே நேரம் 97 வந்து நீங்க இருமை இலக்கமா மாத்தினீங்கன்னு சொன்னா 11000 அப்படின்னு 1 முடியுது. அதே நேரம் 114 இலக்கத்தை வந்து நீங்க இருமையின் வடிவத்துக்கு மாற்றும் போது 111001 வருது. அதே நேரம் நீங்க 110 வந்து இருமை இலக்கத்துக்கு மாற்றும் போது 110111 அப்படின்னு போகுது. ரைட். இப்ப உங்களுக்கு இங்க தரப்பட்டுள்ள இந்த பதின்மை இலக்கங்களுக்கு தான் இந்த பதின்மை இலக்கங்களை நாம என்ன செய்திருக்கோம்னு சொன்னா இருமை இலக்கமாக மாத்திருக்கோம். சரியா? இதை நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்தபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்து நான் என்ன செய்ய பாருங்க, இந்த ஒவ்வொரு அந்த சமநிலை பிட்டை வந்து நான் எட் பண்ணிக்கு வரேன். சரியா? சமநிலை பிட்டை வந்து நான் ஒவ்வொன்றுக்கு எட் பண்ணிக்கு வரேன். பாருங்க, நான் இங்க எட் பண்ணிக்கு வரேன். அந்த சிவப்பு கலர்ல வந்து அந்த சமநிலைக்கான பிட்டுக்களை வந்து நான் என்ன செய்யறேன், சேர்த்து கொண்டு வரேன். சரியா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் சமநிலை பிட்டை வந்து நாம சேர்க்கும் போது மொத்தமாக நமக்கு என்ன மாறுதுன்னு சொன்னா 8 பிட்டாக மாறுது. அப்ப நீங்க யோசிக்கணும், இங்க சமநிலை பிட்டுக்காக இங்க 0 தான் நம்ம சேர்க்கணுமா, ஏன் 1 வந்து சேர்க்க முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நாம அந்த சமநிலை சோதனையை பொறுத்து தான் நாம அந்த பிட்டுக்கள்ல வந்து சேர்ப்போம். ஏன்னு சொன்னா நீங்க சமநிலை சோதனையில படிச்சிருப்பீங்க, ஒற்றை சமநிலை சோதனை, இரட்டை சமநிலை சோதனைன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? அதனை அடிப்படையாக கொண்டுதான் நாம இந்த சமநிலைக்கான பிட்டு வந்து 1 வரணுமா 0 வரணுமா என்று நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். சோ ஆனா இப்ப நாம இந்த கேள்வியை வழங்குறதுக்காக நான் எல்லாத்துக்குமே வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா சமநிலைக்கான பிட்டை வந்து சமநிலை சோதனைக்கான பிட்டை வந்து நான் 0 சேர்த்திருக்கேன். இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு மொத்தமாக இதுல எத்தனை, அதாவது வரியுருக்கள் காணப்படுதுன்னு சொன்னா, அதாவது இந்த எழுத்துக்களையும் இந்த இடைவெளிகளையும் வச்சுக்கொண்டு மொத்தமாக எனக்கு எத்தனை வரியுருக்கள் காணப்படுதுன்னு சொன்னா 7 வரியுருக்கள் காணப்படுகின்றது. அதாவது 1 2 3 4 5 6 7. அதாவது இந்த நீங்க ங்கிறது இந்த 1 இந்த ஸ்பேஸ் இந்த எல் இதுல நீங்க மொத்தமா எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை வரியுருக்கள் இருக்கும், 7 வரியுருக்கள் வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல ஒரு வரியுருக்கு 8 பிட்டுகள்னு சொன்னா 7 வரியுருக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், 7 தர 8 அப்படின்னு சொன்னா மொத்தமாக இதுல எத்தனை பிட்டுகள் காணப்படுதுன்னு சொன்னா 56 பிட்டுகள் காணப்படுகிறது. சரியா? சோ அப்ப உங்களுக்கு வினாவுல என்ன தந்திருக்காங்கன்னு சொன்னா இதுல 7 வரியுருக்கள், அதாவது எழுத்துக்களும் இடைவெளிகளையும் சேர்த்து நமக்கு மொத்தமாக 7 வரியுருக்கள் இதுல தரப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன செய்யறோம், ஒரு வரியுருக்கு வந்து நம்ம 8 பிட்டுகள்னு சொன்னா
7 வரியூருக்கு எத்தனை பிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பெருக்கிறோம். சரியா? இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல எத்தனை தந்திருக்காங்கன்னு சொன்னா 2048 வரியுருக்கள் தந்திருக்காங்க. 2048 வரியுருக்கலாம். அதாவது எழுத்துக்களையும் குறியீடுகளையும் இடைவெளிகளையும் வரி முறிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 2048 இருக்கா. சரியா? வரியுருக்கள் 2048 காணப்படுது. அப்போ ஒரு வரியுருக்கு 8 பிட்டுகள் சொன்னா 2048க்கு நாம என்ன செய்யணும்னா 8ஆல பெருக்கணும். நான் சும்மா இங்க பெருக்கி காட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 16,384 பிட்டுகள் அதுல காணப்படும். உங்களுக்கு இவ்வாறான ஆன்சர் தேவைப்பட மாட்டாது. உங்களுக்கு 2048 தர 8 என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்சர், அதாவது இந்த விடையை நீங்க தெளிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா 2048 தர 8ன்னு சொல்லக்கூடிய இந்த 4வது விடையை நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதனை தொடர்ந்து அடுத்த வினாவுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.